ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? அதளவுக்கு பயங்கர குளிர் இருக்குது இன்றைக்கி. அதனால தான் இது போத்தி படுத்துட்டு இருந்தேன். இது பார்த்தீங்கன்னா இது நல்லா சூடாக்கி விட்டுரும், நல்லா தூங்க முடியும். அதுக்கப்புறம் காலையில் ஒரு 6:30 மணி ஆயிடுச்சு. வெளியே பார்த்தீங்கன்னா நைட்டு மாரி இருக்குது. மணி பார்த்தீங்கன்னா 6:30 மணி ஆயிடுச்சு. ஆனால் வெளியே பார்க்கும்போது 5 மணி ஒரு 4 மணி ஆகிற மாரி இருக்குது. இவன் எல்லாம் குழந்தை இருக்கிற அம்மா அப்பாவுக்கு தெரியும். குழந்தை எதுக்கு 5 மணிக்கு எழுந்திரிக்கும், எதுக்கு 4 மணிக்கு எழுந்திரிக்கும்னு சொல்லவே முடியாது. வாயை மூடாது, எதுவும் பண்ணாது. வந்து பேட்டை வச்சு என்னை அடிச்சிட்டு இருக்காங்க காலங்காத்தாலும். ஹலோ 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 தேவு, ஹலோ டிச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நைட்டு இதுதான் நாங்கள் போத்தி படுப்போம். இது எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. என் ஹைட்டு மறந்துடுங்க. அப்பா இங்கே பூஜை ரூம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு பூஜைக்காக. இது எங்கள் பூஜை ரூம். அம்மா எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. என்னம்மா செய்கிறேன்? கடி கட்டி கூட கடி கூட ரைஸ், ரொட்டி, சப்பாத்தி. என்ன ரைஸ்? ஸ்டீம் ரைஸ். இப்போ நான் தேங்காய் எடுக்கணும். தேங்காய் திருவுறதுக்கு ஒன்று வச்சுருக்கோம். அது மேனுவலாக இருக்கும். அதுக்கப்புறம் அது எடுக்கிறதுக்கு மட்டும் எனக்காக வெயிட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க, எடுக்க மாட்டானுங்க. தம்பி அப்போ ஏன் இவ்வளோ நேரமாக எடுக்கல? काम ना करी, मैं तो बनाऊंगी। ते तू बनाओ जब खा क्या चल। ए टॉक इन तमिल ब्रो, आई डोंट अंडरस्टैंड. நீ பண்றாங்கன்னா சாப்பிடுறாங்க. ஏப்படா எனக்கு தெரியாது. ஸோ இது எடுத்துட்டு அதுக்கப்புறம் மெயினாக என்னென்னா நான் எப்படி ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு போகிறேன், என்னென்ன போத்திட்டு போகிறேன், எப்படி போகிறேன்றது தான் முக்கியம் இன்றைக்கி. அதுக்கப்புறம் அம்மா வந்து கடி செஞ்சிட்டாங்க, கூட தேங்காய் ரைஸ் இருக்குது. தேங்காய் மட்டும் திருவி சீக்கிரமாக கிளம்பும். ஸோ இதுதான் தேங்காய் திருவுறதுக்கு வச்சுருக்கோம். இது பேர் என்னன்னு கரெக்டாக சொல்லுங்கள் கமெண்ட்டில், எனக்கு பேர் தெரியாது. சரி இது தான் எப்படி தேங்காய் போட்டு ஏன்னா எனக்கு மட்டும்தான் வீட்டில் தேங்காய் ரைஸ் அதிகமாக பிடிக்கும் கடி கூட. என்னால் பிளெயின் அந்த ரைஸ் சாப்பிட முடியாது, அதனால என்னையே வேலை வாங்குவானுங்க. இதெல்லாம் எவன்டா காட்டுவாங்களா? இது என்ன பிரச்சனைனா, நீங்கள் எப்போ துணி வந்து ஒரு நாள் முன்னாடி 2 நாள் முன்னாடி துவைச்சி வச்சாலும் துணி காயாது. ஏன்னா சம்மர் சுத்தமாக இருக்காது, சன் வரவே வராது. அதனால் இன்னர் வியர் கூட ஈரமாக இருந்துகிட்டே அந்த ஒரு ஃபீலிங் மட்டும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. இது ஈரமாக இருக்குன்னா ஈரமாக இருக்காது, அது மாய்ஸ்சர்டாக இருக்கும். அதனால் அயன் பண்ணி போட வேண்டியதாக இருக்குது, இல்லைன்னா அரிக்க ஆரம்பிச்சிரும்பா. எங்கள் அண்ணன் வந்து குளிச்சு ரெடி ஆகிட்டார். அவரும் கம்பெனியில் வந்து ஒரு ஹெச்ஆராக இருக்கார், சீனியர் ஹெச்ஆர் மேனேஜர். நான் வந்து சீனியர் எக்ஸிக்யூட்டிவ். சரி ஐ ப்ரோ ஏ போட்டா. ஸோ அவன் குளிச்சு ரெடி ஆகிட்டான். நான் மெயினாக என்ன காட்ட வந்தேன்னா, நாங்கள் ரொம்ப ஃபேன்சியாக ஹீட்டர்லாம் போடல. ஸோ இந்த ராடு வச்சு, இது வந்து ஷாக் அடிக்காத ராடு. ஸோ இது பக்கெட்டுக்குள்ளே வச்சிட்டிங்கன்னா தானாக சூட் பண்ணிடும் தண்ணி. கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற இதில் ஸ்விட்சில் ஆக்சுவலாக யூஸ் பண்ணி. ஏன்னா பிரச்சனை என்னென்னா ஹீட்டர் போடுறது பெரிய விஷயம் இல்லை. ப்ராப்ளம் இப்போல்லாம் ஹீட்டர்ஸில் வந்து ராடை வந்து நீங்கள் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு 1 ஹவர் கழிச்சு 1.5 ஹவர் கழிச்சு ஞாபகம் வந்துருச்சுன்னா பிரச்சனை இருக்காது. இது வெடியாது. இதில் வந்து என்ன தண்ணி அதிகமாக சூடாகிடும். மிஞ்சி போனால் பக்கெட் மட்டும் தான் கரையும். ஆனால் ஹீட்டர் அப்படி கிடையாது. ஹீட்டர் ஆன் பண்ணி விட்டுட்டிங்க, மறந்துட்டீங்க. எங்கள் ஆளுங்க பயங்கரமாக மறந்துடுவாங்க. ஸோ அதை மறந்துட்டிங்கன்னா அது ஆன்லேயே விட்டிங்கன்னா அது வெடிஞ்சிடும். ஸோ குளிச்சு ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வேலை வந்து குளித்தோடனே லோஷன் போடுறது, இல்லைன்னா உடம்பு ஃபுல்லாக அரிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் மேலே கோட் போடுறது, இந்த டொப்பா போடுறது மேண்டேட்ரி. இப்போ நான் போயிட்டுருக்கிறது வந்து அம்மா அப்பா கூட. அம்மா அப்பாவோட டெய்லி ரொட்டீன் ஆக்சுவலாக இது. காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போவாங்க. எப்போவுமே எந்த வழியில் போகிறாங்க, அங்கே ஃபீல்டும் இருக்குது, அந்த ஃபீல்டும் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நான் சொன்ன ஃபீல்டுக்கு வந்தாச்சு. இதுதான் இந்த ஃபீல்டு. சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபீல்டு தான் இருக்கும்.
ஒரு வழி செஞ்சுருக்காரு, அந்த வழிக்குள்ளே தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஏன்னா அவரோட ஃபீல்டு வந்து டெஸ்ட்ராய் ஆகிடக்கூடாது. இந்த சைடில் வந்து வழி போட்டு வச்சுருக்காரு. அங்கே போயிட்டு கோயில் வந்து கோயில் மாரி இருக்காது, கும்பன்லாம் வச்சுட்டு எப்படி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோமோ கோயிலை வந்து கோயில் மாரி தான் கட்டியிருப்பாங்க, வீடு மாரி கட்டியிருக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே வீடு மாரி தான் இருக்கும் எல்லா கோயிலுமே. இந்த போயிட்டு இருக்க பில்டிங் இருக்குது, இந்த நேராக இருக்கிற பில்டிங் வந்து கோயில் தான். என்ன இருக்கோ அங்கே தான் போவோம். இதுதான் சாமிஜியோட கோயில். எல்லா சாமியும் இருக்காங்க. ஆக்சுவலாக கோயிலுன்றதுனால தான் நான் பொறுமையாக பேசுகிறேன். அவங்களுக்கு எப்படி ஷால்லாம் போட்டு அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ டைம் வந்து 8 மணி ஆகிடுச்சு. எனக்கு சாப்பாடு போட்டுட்டாங்க. கூட எனக்கு ஏதாச்சும் ஒன்று இருந்துகிட்டே இருக்கணும். சாப்பாடு இருந்தால் சிப்ஸு, இல்லைன்னா இந்த மாதிரி இதை பப்படுன்னு சொல்லுவாங்க, தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் வந்து ரெடி ஆகிட்டேன். க்ளவுஸ் போட்டிருக்கேன். இது பாதி க்ளவுஸ் வந்து இந்த ஃபிங்கர்ஸுக்கு நல்லது, அதனால் இது போட்டிருக்கேன். வாட்ச் கட்டியாச்சு. மேலே ஒரு கோட்டு போட்டிருக்கேன். கீழே ஒன்று இருக்குது, அது கீழே ஒரு டிஷர்ட் இருக்குது, இதே மாதிரி சூடான டிஷர்ட்டு, அது கீழே பனியன் போட்டிருக்கேன். ஸோ இப்படி இந்த ஒரு 15-20 டேஸ் இப்படி தான் ஆஃபீஸ் போக முடியும். ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டம். இன்னும் குளிர் போது மனசே இல்லை இது ஆஃபீஸ் போகிறதுக்கு. ஆனால் போக போகிறேன், ஏன்னா டைம் ஆகிடுச்சு. ஸோ பை, மீட் யூ இன் தி ஈவினிங். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:45. இனியோட தான் நான் லேட் ஆகியிருக்கேன். செம்ம டிராஃபிக்காக இருந்தது இன்றைக்கி, என்னன்னு தெரியல. ஆனால் டெய்லி 7:15 7:10 அந்த மாதிரி வந்துடுவேன் ஆக்சுவலாக ஆஃபீஸ்லேருந்து. ஸோ கூடிய சீக்கிரமாக நல்ல நல்ல லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் நல்லா பண்ணிங்கன்னா நான் எங்கே ஆஃபீஸ்க்கு போகிறேன், எந்த லொக்கேஷனுக்கு போகிறேன், என்னோடய ரூட் எப்படி, ட்ராவலிங் எப்படி, எவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும் எல்லாத்தையும் நான் காட்டுவேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் அட்லீஸ்ட் வியூஸ் அது 10,000 15,000 இந்த மாதிரியாவது கூப்பிட்டு போகணும். அப்படி கொண்டு போனீங்கன்னா நம்மளோட ஃபுல் மோட்டோ விலாகிங்கும் பார்ப்பீங்க கூடிய சீக்கிரமாக. அது வரைக்கும் பாய்.